அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைய நிலை அப்படிலாம் கிடையாது. யாரும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற மாதிரி பீகார் இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பெண்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டல் வாசலில் இருந்த செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி வந்து பீகாரை சேர்ந்தவர். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளையும் துருண்டு இருக்கு. அங்க வந்து தன்னுடைய அம்மா, அப்பா, மனைவி, 2 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அவர் இங்க வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன, ஒரு செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்காம உத்தரவாதம் தராத தேசத்துல தான், பீகார் மாநிலத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு வாழ வழி இல்லாம அவங்க தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. சரிங்க, நல்ல விஷயம் தானே. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றோமே, கண்டிப்பாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனாலதான் பெங்களூர்லேருந்து வந்த ரஜினிகாந்தையும் நம்ம ஏற்று கொண்டாடிட்டு இருந்தோம். கேரளாவிலேருந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்த கேரளாவுக்காரரான எம்ஜிஆர் அவர்களையும் நம்ம கொண்டாடி ஆட்சியே, நம்ம நாட்டையே, மாநிலத்தையே அவர்கிட்ட கொடுத்தோம்.